நீங்கள் ஒரு ஜாப் வெப்சைட் வச்சுருக்கீங்க, இல்லை கோச்சிங் சென்டர் வந்து வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு குவிஸ் மாதிரியான வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் அது. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வெப்சைட் வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் பேஸ்டு வெப்சைட் தான். இது வந்து வார்ட்ப்ரெஸ்ஸில் வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த வெப்சைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வெப்சைட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு என்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்னென்ன கொஸ்டின் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் செக் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஓவராலாக இந்த டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை யூசர்ஸ், அத்தனை ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் வித் பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெய்ட் சர்வீஸ் மூலிமா இந்த வார்ட்ப்ரெஸ் குவிஸ் வெப்சைட் வந்து நான் க்ரியேட் பண்ணி தரேன். ஓகே, இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிளிக் ஹியர் டு என்டர் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலும் இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ 2 விதமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிளிக் ஹியர் டு என்டர் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து குவிஸ் இருக்கக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த பேஜில் 10 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பேஜில் எத்தனை கொஸ்டின் வந்து தெரியணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இங்கே உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், இங்கே ஆன்சர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பாருங்கள் க்ரீன் கலர் வந்து மாறிடுச்சு. தென் செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ க்ரீன் கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த குவிஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ 10 கொஸ்டின் தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் டெமோக்காக. ஸோ ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து குவிஸ் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த 10 கொஸ்டினை நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபினிஷ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த குவிஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஸ்கோர் வந்து காமிக்கும். புரியுதுங்களா? ஸோ யுவர் ஸ்கோர் அப்படிங்கிற இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த சென்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இவங்களுடைய ஸ்கோர் வந்து லீடர் போர்டில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். புரியுதுங்களா? இந்த லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு போர்டு மாதிரி வச்சுங்களேன். ஸோ இதை நான் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். அதுக்கு கீழே வந்து பாருங்கள், ஸோ லீடர் போர்டு அப்படின்னு இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள், ஸோ இந்த போஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம், என்டர் ஆன், அடுத்து பாயிண்ட்ஸ், அடுத்து ரிசல்ட். ஸோ இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து காமிக்கும். அது அவங்க வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? இது வந்து ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறப்போ அவங்க வந்து இதை பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே யூசர் ரேங்க் லிஸ்ட்டையும் நம்ம வந்து பார்த்துறோம். அண்ட் ஹோம் பேஜ் அகைன் நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த குவிஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த குவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் வந்துருக்குது. புரியுதுங்களா? ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. கீழே வந்து பாருங்கள், செக் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீடர் போர்டு மட்டும், அதாவது ரேங்க் லிஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனி பேஜில் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரியும் வந்து காமிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் தான் அதில் வந்து பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜ் டெஸ்ட் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே லைனில் இருக்கிற மாதிரியும் காட்டிக்கலாம், இல்லை ஒரு லிங்க்கு கீழே இன்னொரு லிங்க் இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கலாம். இல்லை டெஸ்ட்டிங் வந்து என்ன டெஸ்ட், அந்த டெஸ்ட்டோட பேர், அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நீங்கள் ஒரே லைனில் வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் நீங்கள் எத்தனை வேணாலும் அதோடைய லிங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே கீழே தமிழ்லேயே வந்து நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஒரு டெமோ வெப்சைட்டு தாங்க. நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அதோடைய ரிசல்ட் எப்படிலாம் வந்து காமிக்குது, லீடர் போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கான இந்த வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ், ஸோ அவங்களுடைய பேனர் வச்சுக்க முடியும் அண்ட் லோகோ வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேனர் இமேஜ் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மை அக்கௌண்ட் ஆப்ஷன் போயிட்டால் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். யூசர் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணாங்கன்னா ஸோ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைவேசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இவனுடைய ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாமா இல்லை அந்த மாதிரி செட்டிங்ஸ் புரியுதுங்களா? ஸோ இந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒன்லி மீ இல்லை நோ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஐ திங்க் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொஃபைல் பேஜ் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் புரியுதுங்களா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் இங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். கரண்ட் பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா? ஓகே. ஸோ என்னுடைய சைன் அப் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிடறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசரில் நான் இந்த வெப்சைட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணேன், epepperzone.live. ஓகேங்களா? ஸோ என்னுடைய சைனப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஸோ மேலே வந்து பாருங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து யூசர் நேம், ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ், ஸோ என்னுடைய ஜிமெயில் ஐடியை நான் இங்கே வந்து டைப் பண்ணிடுறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கேப்ஸ் லெட்டர் கொடுத்துங்க, தென் நம்பர் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் சைன் அப் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் வந்து சொல்லணும் புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கேப்ஸ் லெட்டர் கொடுக்கணும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ மொத்தம் வந்து 8 டிஜிட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுங்கள், அப்போ தான் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகும். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் புரியுதுங்களா? ஸோ டேரெக்டாக வந்து ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டனை கிளிக் பண்ணால் ஸோ இதில் வந்து டேரெக்டாக வந்து இதில் போயிடும். அண்ட் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இப்போ சைன் அப் பண்ணவங்க பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் லாகின் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன். ஃபஸ்ட் இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணக்கூடிய அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்கு புரியுதுங்களா? ஒருவேளை அவங்க பாஸ்வேர்டு மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு அல்லது யூசர் நேம் கொடுத்துட்டு ரீசெட் மை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் போகும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க புதுசாக இன்னொரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி திரும்ப வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷனுமே இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குது. அண்ட் இதெல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி ஆட்டோ அப்ரூவ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோ அப்ரூவ் வச்சுனீங்க அப்படின்னா எல்லா சைன் அப் பண்ணக்கூடிய எல்லா மெயில் ஐடிக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைட்டில் அப்ரூவ் ஆயிரும். இல்லை நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து அப்ரூவ் கொடுப்பேன் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பண்ணிக்க முடியும் புரியுதுங்களா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் வந்து குயிஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறேன், பட் நான் வந்து கண்டென்ட் ஆல்ரெடி வந்து நான் வச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய பிளாக்கரில் வச்சிருக்கேன், என்னுடைய வேர்ட்பிரஸில் வச்சிருக்கேன், பட் இந்த குயிஸ் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் உள்ள வெப்சைட்டில் நான் வந்து இந்த குயிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் பேஜ் குயிஸ் வெப்சைட் வந்து கிடையாதுங்க. நீங்கள் வந்து கண்டென்ட் உள்ள வெப்சைட்லேயும் இந்த குயிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா? ஸோ சிங்கிள் வெப்சைட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட வந்து கண்டென்ட் வெப்சைட் இருக்குது, நல்லா கண்டென்ட் நிறையா கண்டென்ட் போட்டிருக்கீங்க, ஸோ அதில் இந்த குயிஸ் வந்து வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள வெப்சைட்லேயும் இந்த குயிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்களுடைய சைட்டில் வந்து சைன் அப் பண்ணினாங்க அப்படின்னா அது வந்து யார் பண்ணாங்க, அவங்களுடைய யூசர் நேம் என்ன, அவங்களுடைய மெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வச்சுருக்கோம் உங்களுக்கும் ஒரு மெயில் வரும் புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மின் ரிவ்யூ பண்ணிட்டு தான் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி செட்டிங்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி வந்து காட்டும் புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு யூசர் சைன் அப் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசரோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து காட்டும் புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து எப்படி இங்கே ஒரு ப்ரொஃபைல் லிங்க் வந்து காட்டுதோ அந்த யூசரோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து காட்டும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யார் வந்து சைன் அப் பண்ணாங்களோ அந்த யூசரோட ப்ரொஃபைல் செக்ஷன் வந்து போயிடும்
புரியுதுங்களா? ஸோ உதாரணத்துக்கு இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த யூசரோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? வெப்சைட் வச்சுருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப அந்த யூசரோட குறிப்பிட்ட அந்த ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த யூசருக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்குறதா வேணாமா, அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், புட் அஸ் பெண்டிங் ரிவ்யூலையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லை டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை, இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுவே நீங்கள் வந்து ஆட்டோ அப்லோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எந்த யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்கிறாங்க, சைன்அப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த பொதுவான டீட்டெயில் மட்டும் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மெயில் ஐடியில் இந்த சைட்டில் போய் நான் சைன்அப் பண்ணி ஒரு குவிஸ் வந்து அட்டன் பண்ணது, அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் வந்து போகும். புரியுதுங்களா? எந்த குவிஸ் வந்து அட்டன் பண்ணி முடிக்கிறாரோ அந்த குவிஸில் வந்து எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காரு, அதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடிக்கு வந்து இந்த ரிசல்ட் பேஜ் வந்து அவருக்கு வந்து ஸ்கோர் எல்லாமே வந்து மெயிலாக வந்து போகும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து அட்மின் ரிவ்யூ பண்ணி அவங்களுடைய ஐடி வந்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ரூவ்டு மெயிலும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலாக வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவிஸில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த சைட்டில் நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் ஒரு குவிஸ் அட்டன் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து லாக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அட்டன் என்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் இருக்கக்கூடிய பேஜ் வந்துடும். ஸ்டார்ட் குவிஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கேள்விக்கு நம்ம ஆன்சர் வந்து பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு கொஸ்டின் ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் சம்மரி தென் ஃபினிஷ் குவிஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமலும் உங்களுடைய சைட்டை நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய பேஜை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீடர் போர்டில் அவங்களுடைய பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும், ரேங்க் லிஸ்ட்டில் வந்து காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ப்ளஸ் வந்து இமெயில் கொடுத்துட்டு சென்ட் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ அவங்களுடைய நேம் வந்து இந்த லீடர் போர்டில் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை வந்து ஒன்லி ரிஜிஸ்டர் பண்ண யூசருக்கு மட்டும் இந்த குவிஸ் பேஜ் காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். இல்லை எல்லாருக்கும் பொதுவாக காமனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து காட்ட முடியும். இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு வந்து பப்ளிக்காக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க அவங்களுடைய நேம் அண்ட் இமெயில் கொடுத்து கடைசியை வந்து லீடர் போர்டில் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ 2 விதமாகவும் உங்களுடைய சைட்டில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வெப்சைட் வாங்க. வெப்சைட்லேயே கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ அதனால் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அது கீழே உங்களுக்கு ஒரு வீடியோ கூட இருக்கும், பெய்ட் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த சர்வீஸை நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.